அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் அன்பின் பணிவு. அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். இன்று நாங்கள் பார்க்க இருக்கிற கேள்வி என்னன்னு சொல்லி சொன்ன பிள்ளைகள், ஒரு ஒருங்கமை சமன்பாடு சம்பந்தமாக ஒரு கேள்வி ஒன்று பார்க்கறதுக்கு இருக்கிறோம். அதாவது ஒருங்கமை சமன்பாடு அப்படின்னு சொல்லி சொன்னா என்னன்னு சொன்னால், இரண்டு சமன்பாடுகள் காணப்படும். அந்த ரெண்டு சமன்பாட்டிலையும் ஏ கமா பி என்கின்ற தெரியாக்கணியங்கள் காணப்படுது. இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் ஏ கமா பி என்கின்ற இரண்டு தெரியாக்கணியங்கள் காணப்படுமாக இருந்தால் அவைகளை தீர்ப்பதற்கு நம்ம இரண்டு சமன்பாடுகள் தேவைப்படும். அப்ப அப்படின்னு சொல்லி சொன்னால் நமக்கு ஒரு தெரியாக்கணியம் இருக்குமாக இருந்தால் அந்த நேரத்தில் நமக்கு எளிய சமன்பாடு தேவைப்படும் என்று சொல்லி நீங்க ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. நாங்க இவ்விடத்தை என்ன பார்க்க போறோம்னா பிள்ளையாள், இப்ப இந்த ரெண்டு தெரியாக்கணியங்கள் இருக்கின்ற போது இந்த ஏக்குரிய பெருமானமும் இந்த பிக்குரிய பெருமானத்தையும் நம்ம தீர்த்து கண்டம் என்று சொல்லி சொன்னால் இங்கே 12 என்கின்ற விடை புறப்பட வேண்டும். அதே போல இந்த இரண்டாம் சமன்பாட்டிலே அதே ஏக்குரிய பெருமானமும் பிக்குரிய பெருமானத்தையும் கண்டு நாம் விட்டோம் என்று சொன்னால் 1 என்ற பெருமானம் பெறப்பட வேண்டும். எனவே இந்த ஏயையும் பியையும் எப்படி நம்ம காணலாம்ங்கிற விஷயத்தை நாங்கள் போகிறோம். சரி, இப்ப இந்த ரெண்டு ஒருங்கமை சமன்பாட்டுகளை நாங்க தீர்க்கணுமாக இருந்தால் பிள்ளையால் நீங்க முதலாவது ஏயை இல்லாமல் செய்வதன் மூலமாக பியை காணும், அல்லது பிஐ இல்லாமல் செய்வதன் மூலமாக நம்ம ஏயை காணணும். ரெண்டுல ஒரு ஆளை நம்ம என்ன செய்யணும் படிச்சிருக்கனால் வெளியேற்றணும். ரைட், இப்ப நாங்க என்னத்தான் யோசிக்கணும்னு சொல்லிச்சேன்னா, முதலாவது கட்டமாக நான் ஒரு முறை செஞ்சு காட்டுறேன். ஏஐ இல்லாமல் செய்வதன் மூலமாக நாங்க பிஏ ஃபர்ஸ்ட் காணுவோம். ரைட், எப்படி செய்யலாம்டா பிள்ளையாள்? இப்ப நம்ம ஏ இல்லாமல் செய்ய போறோம்னு சொல்லி சொன்னால் இந்த ஏயின் குணகம் முதலாவது நம்ம ரெண்டுங்கிறத நம்ம அவதானிப்போம். அதே போல இந்த இரண்டாம் சமன்பாட்டில் ஏன்ற குணகம் எத்தனை வரப்போகுது? 3 பெறப்படுகிறது. எனவே இந்த 3க்கும் 2க்கும் இடையிலான போமசியனை ஃபர்ஸ்ட் காணணும். இவ நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் 3க்கும் 2க்கும் போமாசி உங்களுக்கு தெரியும், 6 என்ற பிரமாணம் பெறப்படும். எனவே இந்த 3ங்கிற இலக்கத்தை 6 மாத்தணும். அதே போல இந்த 2ங்கிற இலக்கத்தை திணை மாத்தணும், 6 மாத்தணும். இதுதான் நம்ம முதலாவது ஐடியா இருக்கும். ரைட், அப்ப நான் என்ன செய்வேன்னால் இந்த 2ஏ 6ஏ மாத்தணுமாக இருந்தால் இந்த முதலாம் சமன்பாட்டை நான் 3ஆல் பெருக்க வேண்டும். ரைட், அப்ப நான் என்ன செய்வேன்னால் முதலாம் சமன்பாடு மொத்தமாக 3ஆல் பெருக்கப்படுறோம். ரைட், இப்ப பார்ப்போம் நம்ம இந்த 2ஏ 3ஆல் பிரிக்கணும்னு சொல்லி சின்ன வரப்போது 6ஏ. அதே போல சக. ரைட், அப்ப நம்ம அப்படி முதலாவது 2ஏ பெருக்கிற மாட்டோம், மொத்தமான சமன்பாட்டை நம்ம என்ன செய்ய வேணும்? 3ஆல் பெருக்க வேணும். ரைட், பார்ப்போம். 3 9 பி. அதே போல 12 தர 3 36. ரைட், மூன்றாம் சமன்பாட்டை நான் எடுத்துட்டேன். இப்ப நான் என்ன செய்ய போறேன்னு சொல்லி சொன்னால் இரண்டாம் சமன்பாட்டிலையும் நம்ம இந்த 3ஏ என்ன செய்யணும்? 6ஏ மாத்தணும். மாத்தினால்தான் நம்ம மூன்றாம் சமன்பாட்டும் 4ஆம் சமன்பாட்டையும் எடுத்து 3லிருந்து 4ஐ கழித்து ஏயை நாம் இல்லாமல் செய்வதன் மூலமாக பிஏ காணலாம். ரைட், இப்ப நான் என்ன செய்ய போறேன்னா இரண்டாம் சமன்பாட்டை நான் இந்த 3ஏ 6ஆ மாத்தணுமாக இருந்தால் எத்தனை பெருக்கணும்? 2ஆல் பெருக்க வேண்டும். ரைட், 3ஏ தர 2 6ஏ. அதே மாதிரி நான் சய இங்க பார்த்து எழுதுகிறேன். அதே போல 4 தர 2 8 பியாக இருக்கும். சமன் இந்த 2 நம்ம 1ஆல் பெருக்கும். 2 2. இப்ப நான் என்ன செஞ்சுட்டேன்னு சொன்னால் மூன்றாம் சமன்பாடையும் 4ஆம் சமன்பாட்டையும் உருவாக்குறேன். என்ன நோக்கம் என்ற பிள்ளையால் நாம் இந்த 2ஏயும் 6ஏ மாத்தணும், இந்த 3ஏயும் 6ஏ மாத்தணும். மாற்றினால்தான் நம்ம என்ன செய்யலாம்னா இந்த மூன்றாம் சமன்பாட்டிலிருந்து 4ஆம் சமன்பாட்டை கழிப்பதன் மூலமாக இந்த 6ஏயை நாம இல்லாமல் செய்யலாம். அதான் நோக்கமாக இருக்கும். என்றால் நம்ம ஒரு ஆள் எல்லாம் ஆக்கினால்தான் இன்னொரு ஆளை நம்ம என்ன செய்யலாம்? காணக்கூடியதாக இருக்கும். இப்ப நான் என்ன செய்யறேன்னு சொல்லி சொன்னால் 3ஆம் சமன்பாட்டிலிருந்து 4ஆம் சமன்பாட்டை கழிக்கிறேன். சரி பிள்ளையா, இப்ப பார்ப்போம். அப்படி கழித்தன்னு சொல்லி சொன்னால் இங்கே இந்த 6ஏயும் இந்த 6ஏயும் போகும். என்ற 3ஆம் சமன்பாடு 4ஆம் சமன்பாட்டை கழியக்குள்ள 6ஏல இந்த 6ஏ போகணும்னு சொல்லி சொன்னால் 0 ஆயிரும். இப்ப பார்ப்போம். இந்த 9பியிலிருந்து கழிக்கணும் சய 8பியை கழிக்கணும். பாத்தீங்கன்னா 9பியிலிருந்து நாங்க கழிக்கணும் 3ஆம் சமன்பாடு 4ஆம் சமன்பாட்டை கழிக்கும் சய 8பி. இங்கிரு சய 8பி. இப்ப பார்ப்போம். 36லிருந்து நம்ம இங்க 2 கழிக்கிறோம். இப்ப பாருங்க 9பி இங்கே சயரிக்குது, இங்கே சயரிக்குது. சய தர சய சக 8பியா மாறுபடுது. ரைட், இப்ப 36 2 போனால் 34 பெறப்படும். இப்ப பாருங்க 9பி மட்டும் பி எத்தனை பி பெறப்படும்? 17பி பெறப்படும். 34. இப்ப பாருங்க இந்தியால பெருக்கப்பட்டிருக்கிற 17 சமனுக்கு மற்ற பக்கம் போகக்குள்ள 34 கீழ் 17. ஆகவே பி சமன் 2 என்கின்ற விடை
பெறப்படும். இலகுவான முறையில இந்த பி சமன் 2 கண்டுட்டேன். இதை நான் என்ன செய்ய போறேன்னா பிள்ளையால், இந்த முதலாம் சமன்பாட்டில் நம்ம பிரதியிடுவதன் மூலமாக நம்ம ஏஐ காணலாம், அல்லது இரண்டாம் சமன்பாட்டில் பிரதியிடுவதாகவும் நாங்கள் பிஐ காணலாம், ஏஐ காணலாம். இப்ப நான் என்ன செய்ய போறேன்னு சொல்லி, நான் இந்த பி எடுத்துக்கொண்டு முதலாம் சமன்பாட்டிலே பிரதியிட ஒன்றிலிட. இப்ப நாங்கள் பாருங்க, 2a சக 3 தர இங்க ஒன்று பிறகு 2 சமன் 12 இருக்கும். இப்ப பாருங்க, 2a சக 6 சமன் 12. இப்ப 2a சமன் 12 6 கழித்து 2 சொல்லி சொன்னால் 2a சமன் 6, a சமன் 6 கீழே 2, ஆகவே a சமன் 3 என்கின்ற விடை பெறப்படும். பாருங்க பிள்ளையால், நான் என்ன செய்யறேன்னு சொல்லி சொன்னால், இப்ப இந்த 2 சமன்பாட்டிலையும் இருந்து 2 தெரியாக்கணியங்கள் இருக்குது. ஆகவே நான் முதலாவது முடிவெடுக்க என்னென்னு சொல்லி சொன்னால், ஏஐ இல்லாமல் செய்வதன் மூலமாக நான் ஃபர்ஸ்ட் செய்யப்படுறேன், பிஐ காண்றேன். ஆகவே நான் என்னத்தை யோசிக்கிறேன், நான் எதை இல்லாமல் செய்ய போறனோ அதன் குணகத்தை நான் அவதானிக்கிறேன். இங்க இந்த ஏ குணகம் 2, அதே போல இந்த ஏ குணகம் 3, அப்ப இந்த 2க்கும் இடையிலான போமாசி 6. ஆகவே அந்த சமன்பாட்டில் நான் இதை 6ஆக மாற்றுகிறேன், 3ஆம் சமன்பாட்டை பெறுகிறேன். அதே போல இந்த 3 6 மாற்றி நான் 4ஆம் சமன்பாட்டை பெறுறேன். அதிலிருந்து 1 கழித்து நான் பியை கண்டு பீர விடையை கண்டனு சொல்லி சொன்னால், அதை நான் முதலாம் சமன்பாட்டில் பிரதியிடுவதன் மூலமாக நான் என்ன செய்கிறேன், ஏஐ காண்கிறேன். சரி பிள்ளையா, நாங்க அடுத்தது எப்படி என்ன செய்வோம்னு சொல்லி சொன்னால், ஏஐ இல்லாமல் செய்வதன் மூலமாக நாம் இந்த ஏஐயும் பிஐயும் கண்ட மாதிரி, இப்ப நாம் அடுத்ததுல பிஐ இல்லாமல் செய்வதன் மூலமாக இந்த ஏ சமன் 3 அதே போல பி சமன் 2 என்கின்ற விடை பெறப்படுதா என்று நாங்கள் அவதானிப்போம்.